நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். 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 இன்னொரு ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். கிருபை செய்யுங்க. ஆமென். 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 குணமாக்குங்க ஆண்டவரே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். கிருபை செய்யுங்க. ஆமென். ஆசீர்வதிங்க. ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்துக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 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 பாடுகளை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 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 வாலிபர்கள் வாசிக்கிற பிள்ளைகள் நாணத்தை கொடுப்பதையாக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 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 ஜீவனுள்ள சாட்சிகளை ஏற்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 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 திருவிழுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 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 தேவனுடைய வார்த்தைக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 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 அன்பின் விருதுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைப்பட்ட பிள்ளைகளை நேரத்தோடு கொண்டு வரக்கூடியதுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 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 அப்படி ஒரு கருத்தை கொடுத்து காரணமாக முதல் பாடலை முதலில் பாடலை பாடுவோம். புகழிடமே கருத்தோடு சொல்லிடுவே கட்டநாமம் என் புகழிடமே கருத்தோடு
துதித்திடுவே கத்தனாமோ என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா நீரே எல்லாமே பார்த்து யெகோவா நீரே எல்லாமே பார்த்து
பாட்டு கொடுத்து ஆளுநர் தேவை என்ற பாடல். Hallelujah. உம்முடைய இன்பமானது Hallelujah.
3 பேர் சேர்ந்து இந்த பாடலை தெரிஞ்ச பாட்டில் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்.
பைபிள் எடுத்துக்கோங்க. சங்கீத பகுதிகள் எத்தனை சங்கீதம்? வாசி. 27ஆம் சங்கீதம். தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைவருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை காணும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் சத்துருக்களை சுற்றியிருக்கிறவர் சத்துருக்கள் மேலாக உயர்த்தப்படுவார். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவருடைய கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை ஏற்கவில்லை கர்த்தாவே, என்று என் பிரிவில் உம்மை சொல்கிறேன். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியானை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பன் என் தாயை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் வெளிச்சத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமிப்பு சீர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போய். கடைசி வசனம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இடமனதாய் இருந்த கர்த்தரே காத்திரு. ஹல்லேலூயா. இப்போது இந்த சங்கீத பகுதி பாஸ்டர் ராமரமையா வந்து காணிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீதின் சங்கீதம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை திரைப்படுத்தி திடமனதாயிருக்க கர்த்தருக்கு பயப்படுவதால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், காத்திருக்க வேண்டும். நாம் ஆலயத்தினரை காத்திருக்கும் போது அவரே நமக்கு விருப்பமாக இருக்கிறார். அவருக்கு எல்லாமே பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே சொல்கிறார் தாவீது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். தாவீது அவர் வெளிச்சமாயிருந்தார், ரட்சிப்பானவர். ஆட்டு தொழுவத்திலே கர்த்தர் தாவீதை தேர்ந்தெடுத்தார். தாயை வச்சு உருவாக்க முடியும். பாருங்க, ரட்சிப்பானவர். யாருக்கு பயப்படுவேன்? பயப்பட மாட்டார். ஏன் பயப்பட? அந்த பயப்படுறாங்க. பயப்படவில்லை. கோரியாத்தில் பயப்படவே மாட்டேன். நான் வந்தது முகந்தரம் இருக்கிறது, பயப்படுறது தைரியமாக பேசுகிறோம். ஏன்டா இந்த ஆட்டுகளை விட்டு வந்து நீ கேட்டதுக்கு நான் வந்தது ஒரு முகந்தரம். பாருங்க, என் ஜீவனில் வரமானவர், யாருக்கு நான் அன்புவேன்? நான் பயப்பட மாட்டேன். கோரியாத்தை எதிர்த்து நின்று சண்டை போட்ட தேவன். பாருங்க, என் சத்துருக்களும் என் பகைஞரமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பற்றிக்க என்னை இருக்கையில் அவர்கள் ஏறி போவார்கள். பாருங்க, அவர் கர்த்தரோடு அவர் இருக்கும்போது அவங்க நெருக்கிறதெல்லாம் இடையே போவாங்க. கர்த்தர் பெரியவராக பெரிய காரியம் செய்கிறார். 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். ஹல்லேலூயா. யாரை கேட்கணும்? நாம் எதுவுமே கர்த்தரைக்கு தான் கேட்கணும். அப்பா அம்மா என்று கேட்கக்கூடாது. அவரை சில முழங்காலிட்டு அவரை நோக்கி கூப்பிடு கேட்கணும். ஜபம் கேட்குது என்னன்னா, ஜபம் பண்ணணும். காலையில ஜபம் பண்ணணும், மத்தியானம் இரவு ஜபம் பண்ணணும். கூப்பிட்டு கேட்கும் போது கர்த்தர் உன்னுடைய குரலை கேட்கிற தேவனா இருக்கிறாரா? மனிதனை முகங்களை பார்க்க உள்ளக்கிரிகளை ஆராய்ந்த தேவனா இருக்கிறாரா? நீ கூப்பிடும் போது அண்ணாள் கூப்பிட்டார், ஆகார் கூப்பிட்டாங்க. பாருங்க, அவங்களுடைய எல்லா குரலை கேட்டு கர்த்தர் அவங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறாங்க. அதே
நாடுவேன். ம். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாள் நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. யாருன்னா சாட்சி கொடுக்கிறோம் பாருங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பாருங்க ஆலயத்திலேயே தங்கியிருப்பேன். ஆலயத்தை தங்கியிருக்கிறோம்னா எப்பொழுதும் ஆலய பிரகாரம் ஊழியக்காரர்கள் சொல்லும் போது அந்த ஊழிய கீழ்ப்படிந்து அந்த ஆலயத்துக்கு வரும்போது ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் உன்னை ஆசிரியக்கிற தேவனா இருக்கிறாரம்மா கீழே வந்து போகும். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய குடாரத்தை மறைத்து என்னை தமது குடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை வந்தது கலெக்ட் வந்து அப்போ என்ன செய்யாரு அந்த அடிக்க அவரை சொல்ல வந்தது. ஆனாலும் அதற்கு எதிர்த்து நின்று கர்த்தரை பாருங்க அதன் வழிக்கு அடிக்கு போட்டார். தீங்கு நாளிலே வர்ற எல்லா துன்பையும் கர்த்தர் நம்மை காக்கிற தேவனா இருக்கலாம் எப்பொழுதும். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருவுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதினிமித்தம் அவருடைய குடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆனந்தபடி தோத்திரபடி இட்டு கர்த்தரை பாடி ஆனந்தப்படுவார். ஏன்? கர்த்தர் செய்த நன்மையை நினைக்கிறார் தாவீது. தாவீது சங்கீதமெல்லாம் அவர் கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று எழுதியிருக்கிறதுமா. அவருடைய நன்மையை நாம் நினைக்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்துகிறார் நம்மளுக்கு அந்த நன்மைகளை நாம் தினந்தோறும் அவர் கீர்த்தனம் பண்ணி அவர் பாடல்கள் பாடி கீர்த்தனம் ஜெபிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா தேவையும் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தரை நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு அல்லேலூயா. எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். ஆமென். பாருங்க, ஆகார் கூப்பிட்டார், அவருடைய குரலை கேட்டார். நம்மளை கூப்பிடும் போது இறங்கி வந்து தேவன் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஜெபம் பண்ணும் போது முழங்காலிட்டு கண்ணை கூப்பிடும் போது ஒரு கூப்பிடனே அவர் கேட்கிறார். தாவீதின் குரலை கேட்ட தேவன் நம்முடைய குரலை கேட்பாங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிற்று. அல்லேலூயா. யாருமே இந்த வார்த்தை தாவீது உணர்ந்து நான் யாருடைய முகத்தை தேடுவேன், கர்த்தருடைய உம்முடைய முகத்தை தேடுவோம்ப்பா. அவருடைய தையல் அவர் முகத்தை தேடுகிறவர் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. நாம் அவர் முகத்தை தேடும் போது அவரை நம்பி போகும்போது எல்லா காரியங்களும் கர்த்தர் நம்மளுக்கு வாய்க்கப்படுகிற தேவனா இருக்கிறார். எந்த காரியத்தை நம்ம செய்தாலுமே கர்த்தரை நோக்கி செய்யணும். இதப்பா நான் இது போகிறேன் செய்கிறேன் என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உன்னை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறாரம்மா. அவருக்கு பிரியமா நாம் இருக்கும் போது அவருக்கு பயந்து நடக்கும் போது அவர் ஆலயத்திலே நம்ம தங்கி இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேவனாம் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. யாரும் சொல்லமா, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் அது ஒருவர் தான் என்னை சேர்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். அம்மா மறந்தெல்லாம் அப்பா மறந்தெல்லாம் எல்லாமே விட்டுடலாம். கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிடாத தேவனா இருக்கிறார். கர்த்தாவே உமது வழியை போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வழி உன்னுடைய வழியை காட்டுப்பா. உன் வழியை உன் வழியை அதனாலே நடந்து உமக்கு பிரியமான மகனாய் மகனாய் நான் இருப்பேன் நம்ம நினைக்கணும். நம்ம அப்படி இருக்கும்போது நம்முடைய வழியெல்லாம் அவர் காத்திருக்கிறார். ஆகவே நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். பாருங்க, அவர் கர்த்தருடைய நன்மை நான் காண்கிறேன். எப்போதும் கர்த்தருடைய நன்மையை பாதுகாத்துக்காக கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஒருபோதும் விடுதலை. எப்பொழுது எந்த நேரமும் நம்மளுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அம்மா அதை தாவீது சொல்றார், அவருடைய நன்மையிலே நான் காண்கிறேன். கர்த்தர் செய்ய நன்மையை ஆகவே கர்த்தருக்கு காத்திரே. அவர் உன் இருதயத்தில் நிறைப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திருக்க. நாம் யாருக்கு காத்திருக்க வேண்டும்? எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். காலையில மதியம் எப்பொழுதுமே ஒரு வேலைக்கு வாசிக்கன்னு ஜெபப்படிக்க இருக்கும் போது கர்த்தர் நாம் நினைக்கிற காரியங்களை கைகூட பண்ணுவார். நாம் போற காரியங்களை எல்லாம் கைகூட பண்ணுவார்.
எந்த கொரோனான பாதையை எல்லாம் ஜெபப்படுத்துகிற தேவன் நம்மளோடு இருக்கும்போது நாம் ஜெபம் பண்ணிட்டு காலையில் போகும்போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை விண்ணப்பங்களை கையில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். சோதனை ஆசீர்வதிக்கப்படியாக வேற ஒரு ஜெபி சோதனை ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் 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 ஹalleluya அதிசயங்களை காண ஆமென் 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 ஹalleluya உதவிகளை ஆமென் ஹalleluya சோதனை செய்யுங்கள் ஆமென் கர்த்தர் ஜெபத்துக்கு சோதரம் பண்ணுவோம் சோதரம் 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 தேவகாரியம் காணிக்க நேரம் நம்ம திரு ஷாம் வந்து ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கு காணிக்க செலுத்துவோம். பாட்டுக்குள்ள ஒரு ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா? அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா? என் பாட்டுக்குள்ள ஒரு ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா? அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா? சுனாமி சுனாமி ஏழ மந்தனையே வாரி போன பினாமி சுனாமி Thank you.
திட்டத்தை எங்க வாழ்க்கையில ஆமென். நிறைவேற்ற வந்த ஹல்லேலூயா. உங்களை வாழ்க்கையில நிறைவேற்ற ஆமென். அந்த பெரிய காரியங்களை நன்மைகளை செய்ய ஆமென். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்துக்கு முடியல சோதரம் 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 தேவனுக்கு சாட்சி நிற்கிறோம். தேவன் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருப்பாருன்னா தேவன் சமூகத்தில் நின்று சாட்சி சொல்லலாம். தப்பா எடுத்துக்காதீங்க, டைம் எடுத்துக்காதீங்க. தயவு செய்து பாட்டு தந்த ஒரு சரணம் அது மேலே பாடுங்க. கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அடிமை சாட்சி தீர்க்கிறார் பாருங்க. இந்த நாள்ல கூட தேவன் அந்த 7ஆம் மாதத்துல ஒரு விடுதலை கொடுத்து இந்த சபை கூட சந்தோஷமா எல்லாரும் நடத்துறதுக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்தாரு. அப்படிதான் இன்னைக்கு தடையா இருந்த எரிகோ சுவரை 7 முறை சுத்தி வந்தாங்க. அதை இடிய செய்த என் தேவன் 7 ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் கொடுத்து பரிபூர்ணம் அடைய செய்த என் தேவன் இந்த நாளை வழி திறந்ததற்காக நன்றி செலுத்துறோம். கொடுத்த வாக்குத்தத்தம் கூட உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இந்த மாத வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி என் குடும்பத்தையும் அதிசயத்தை தேவன் செய்தாரு. 6ஆம் மாதத்துல தொடங்கப்பட்டு வேலை பாருங்க 3 வருஷம் கடந்து மறுபடியும் தொடங்கப்பட்ட வேலை ஒரு நல்ல வீடை கட்டி கொடுத்து தேவன் அதை சாட்சி எடுத்துக்கிறாரு. எத்தனை நாட்கள் இருந்தாலும் போதாது நன்றி சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ போராட்டங்கள், இதுக்கு என்ன முடிவுன்றத யோசித்து ஆராய்ந்து மண்டலத்தில் ஒப்படைச்சு ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்டேன். கர்த்தர் வழிவாசலை திறந்தாரு. அது நல்லபடியா நேர்த்தியாய் முடிச்சு கொடுத்தாரு. எங்க ஐயா கூட வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷம். முதல்ல ஊழியக்காரருடைய கால் தான் என் கூட பட்டுச்சு. ஏன்னா மனுஷனை மேம்படுத்துறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனை நம்பினோம்னா அது ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டாரு. உறுதியாய் நான் பற்றி கொண்டேன். அதுல தேவன் எனக்கு செய்த நன்மைக்கு என்னால சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா சாட்சி சொல்லும் பொழுது சாட்சி சொல்ல முடியாம எத்தனை நாள் நான் உட்கார்ந்தது எனக்கு தான் தெரியும். ஏன்னா எதனா என்னோட செய்தாருன்னா அதை நான் சொன்னாதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும். என் தேவன் செய்திருக்கிறாரு. கீழ்விடையும் ரெடி பண்ண செய்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஒவ்வொரு நாளும் பாஸ்டர்மா சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு வேலை செய்யறவங்க, வேலை செய்யற பொருள், வாங்குற பொருள் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி முடிஞ்சதும் அப்பா இதை முடிச்சுக்கிறேன் நன்றி. ஒவ்வொரு காரியமும் முடிய முடியல ஜபத்தோட வச்சு 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 இன்னைக்கு முடிச்சு கொடுத்தாரு. ஐயா சொல்லுவாங்க, செய்த நன்மைக்காக நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு நாள் பாடு தெரியுங்களா? 7ஆம் மாதம், அதுவும் 7ஆம் அதிகாரம், நீங்க 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு நன்மைகள்னால என்னால எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த நாகமான் கூட 7 முறை போய் முழுகின பிறகுதான் அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிச்சு. அந்த மாதிரி 7க்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. என் தேவன் தடைகளை உடைத்து காரியங்களை வாய்ப்பு பண்ண தேவன் கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தத்தாமே சாட்சியா சொல்லிப்பாரு. மனிதன் கதவை அடைப்பான், என் தேவன் அதனை திறப்பார். மனிதன் கதவை அடைப்பான், என் தேவன் அதனை திறப்பார். மனிதன் வாக்கு மாறும், என் தேவன் வாக்கு மாறார். மனிதன் வாக்கு மாறும், என் தேவன் வாக்கு மாறார். நம்பி வா மகனே, நம்பி வா, நம்பி வா மகனே, நம்பி வா, நம்பி வா மகனே, நம்பி வா, நம்பி வா
சபையை விடாம ஊழியர்களை விடாம எல்லாரும் கலந்து கொண்டு அன்பாய் கேட்டுக்கொள். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு சாட்சி கேட்பதற்காக எல்லாம் 3 அலையா சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 அடுத்த சாட்சி யாருக்குமே இல்லை. ஒரு ஜெப குறிப்பு வந்திருக்கிறது. வீடு கட்டுறதுல பிரச்சனை, அதாவது வட்டி எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு இந்த கொரோனா காலத்தில் அது கட்டுறவங்களுக்கு தான் அந்த அவசரம் தெரியும். ஹல்லேலூயா. அதனால் அந்த கட்டுறதுல எந்த ஒரு பிரச்சனை இல்லாத வழிக்கு திருப்பி எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக யாராவது பாடுபட்டு ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 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 கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு இடத்துல எல்லாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். வார உலகெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மாலையில் ஒற்றுமை இல்லை. நாளை காலை நம்ம உத்தரகாண்ட வீட்டில் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் துவக்கம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவருக்கு இருக்கிற அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. எந்த கூட்டமா இருக்கட்டும் அந்த கூட்டத்துக்கு கலந்துப்பாரு, நடந்து கூட வருவார். ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? சங்கீதத்தில் வாசித்தது போல அவருக்கு முகத்தை நம்ம என்ன பண்ணணுமா? காமிக்கணும். ஹல்லேலூயா. அருமையான ஐயா வாசித்தார் இல்லையா? அவருக்கு முகத்தை நம்ம ஆண்டவருக்கு முகத்தை நம்ம என்ன பண்ணணும்? காமிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் மாத்திரம் இல்லை, இப்போ மேரி கூட அந்த செவ்வாய்க்கிழமை கூட்டம் வீட்டு கூட்டம் எல்லாம் அநேக கலந்து கொள்றாங்க. ஹல்லேலூயா. எங்க ஒரு அதிசயத்தை காணணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடணும். ஹல்லேலூயா. உடனே நினைச்சிங்க, இந்த ராபோஜின் எழுதுறதுக்கு முன்பாக நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நான் 4 வாரம் சபைக்கு 3 வாரம் சபைக்கு வராம நான் அதில் கையை வச்சேன்னா அது என்னுடைய பாவம். நான் என்ன சொல்றேன், உங்களை யாருமே தப்பா சொல்ல, நீங்க தப்பாவே எடுக்காதீங்க. நான் 3 வாரம் சபைக்கு வரல, கூட்டத்திற்கு கலந்து கொள்ள, அதில் நான் கையை வச்சேன்னா அது என்னுடைய பாவம். அப்ப என்னங்க அதிசயத்தை காண போறீங்க? ஹல்லேலூயா. நீங்க நல்ல ஒரு மாத வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் முகத்தை நம்ம என்ன பண்ணணுமா? அடிக்கடிக்கு ஆலயத்தில் நம்ம காமிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வயதிலும் அவர் அந்த வீடு கட்டி முடிச்சிருக்கிறாருன்னா அவர் கர்த்தருடைய கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தேடுறதுனால அந்த அதிசயத்தை அவர் காண பண்றாரு. ஹல்லேலூயா. அதனால வார ஓய்வெல்லாம் ஜெபிங்க. நாளை தினத்துல மாலை சரியாக 7 மணிக்கு நம்ம உத்தராயண வீட்டில் அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடத்தணும். அநேக கலந்து கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை ஜெபம் இருக்கு, அந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. புதன்கிழமை இது மேல, வியாழக்கிழமை பொன்னி குடும்ப ஆசீர்வாத கூட்டம், அந்த கூட்டத்துக்காக ஜெபிங்க. அநேக கலந்து கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம், அந்த கூட்டத்துக்காக ஜெபிங்க. எத்தனை பேர் பொருத்தனை பண்றீங்களோ அது நிறைவேற்று. நல்ல பாருங்க, காணிக்கு கொடுக்குறீங்களே, அது தயவு செய்து வலது கையில கொடுத்து இடது கைக்கு தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. அதை 10 வாட்டி நம்ம சொல்லவே கூடாது. நான் மாதந்தோறும் காணிக்க, நான் மாதந்தோறும் காணிக்க கொடுக்குறேன்னா அது நான் 10 பேர்கிட்ட சொன்னா நீ காணி கொடுக்கறது பிரயோஜனமே இல்லை. நீ தசபாகம் கொடுக்குறியா, அது கர்த்தர் கேட்டு கொடுக்கணும், ஒரு மனுஷனுக்கு கேட்டு கொடுக்கக்கூடாது. அதை நான் 10 வாட்டி நான் யார்கிட்டனா சொன்னேன்னா நான் மாதந்தோறும் தசமா கொடுக்குறேன், மாதந்தோறும் காணிக்க கொடுக்குறேன், அது நீ கொடுத்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நீங்க கொடுக்கிறது வலது கைக்கு இடது கைக்கு தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தேவனுக்கு என்று கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்க, இந்த கொரோனா காலத்துல எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். கொரோனா பாதி ஒழிஞ்சு போயிடுச்சு. 3வது அலை இருக்குன்றாங்க. ஆனா 3வது அலை நம்ம ஜெபிக்கிறோம், பேசுகிற எத்தனையோ ஊழியக்காரர்கள், சபைகள் எல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனா கர்த்தர் அதை நிறுத்தி போடுவார். அல்லேலூயா. அதனால வார ஒழுங்குக்காக ஜெபிங்க. சனிக்கிழமை எதுவுமே இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அதனால இந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபிங்க. சபையில பக்கத்துல இருக்கிற அக்கத்துல இருக்கிற கூட்டத்துல நீங்க கொண்டு வாங்க. ஒரு ஆத்துமாக்களை நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுடைய பேரு பரலோகத்துல என்ன பண்ணும்? எழுதப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அதுக்காக ஜெபிங்க. அதாவது பாருங்க, நம்ம 9 மணிக்கெல்லாம் ஒரு கையில கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஆரம்பிச்சது 8:10 ஆரம்பிக்கிறோம். நீங்க கொஞ்சம் இன்னும் சீக்கிரமா அந்த ஷாமெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தா கூட இன்னொரு மைக்கை கொடுத்து கூட நான் நிற்க வைப்பேன். அல்லேலூயா. ஏன்னா பாட்டு முக்கியம், அல்லேலூயா. ஆராதனை முக்கியம், அல்லேலூயா. அதனால இதெல்லாம் நினைச்சு கொள்ளுங்க. எந்தெந்த கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்குலாம் மிஸ் பண்ண. நீங்க வேலைக்கு போறது தயவு செஞ்சு வேலைக்கு போங்க. நான் வானான்னு சொல்ல, அதுக்குன்னு வேலையை விட்டுட்டு நீங்க வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க வேலைக்கு வந்துட்டு நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கீங்க பாருங்க, அந்த டைம்ல இந்த கூட்டத்துல நீங்க கலந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு 5 நிமிடம் நம்ம வர்ஷிப் ஆராதனை கேட்போம். எல்லாம் எழுந்திருப்போம். யாருமே உட்காராதீங்க, எழுந்திருக்கு. ஒரு சத்தத்தை நீங்க உயர்த்துங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம மத்தியில தினேஷ் வந்து இந்த ஆராதனை நடத்துவார். நாம் யாரும் கண்டதை ஜெயித்தோம். முன்போட்டு நம்மளோட சோதனை அப்போ அதோட எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கிறது. ஆனாலும் ஒரு சுத்தத்திற்காக எங்களுக்கு கிடைத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்தோம். அப்பா ஒரு விஷயம் மாட்டவர் எங்களை குடும்பம் ஒப்புக்கொள்ள வேண்டிய சுத்தம். அப்பா ஆராதனை வழி நாங்கள் மாம்சம் விபரப்படி ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் வழிநடத்துங்க ஆண்டவரை. அப்பா ஆண்டவரை நாங்கள் எழுதியிருக்கிறது ரொம்ப சொல்லுங்க. அப்பா நாங்கள் அபாத்திரமா எங்களை கைடாதபடி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எங்கள் பாவங்கள் முஸ்லீம் ஆண்டவரை எடுத்து கொடுத்து நாங்கள் பாவம் கேட்டு நாங்கள் அதை பாடம் பண்ணி பாதுகாத்துக்கொள்ளுங்க. அப்பா நீங்கள் பொறுத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, பொறுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் யாரும் நன்றி ஸ்தோத்திரம் பண்ணாமல் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா ஒரு விசாரணைக்காக திருவிழாக்காக நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கீதம் 27:10 ஆண்டவரே. என் தகவல் என் தாயும் கைவிட்டாலும் ஆண்டவரே. என்னை கல்வி கண்டுபிடித்து இருக்கிறேன் நான் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாட்டுடைய நான் திருத்தணியை திருவிழாக்காரன் ஆண்டவரே. அப்பா உங்களை மட்டுமே நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு எதுவும் தவிர ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணீங்க அவங்களுக்கு உங்களுக்கு மேல பலவீனம் எல்லாம் ஆனால் எடுத்து போறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Yeah.
Thank you.
எப்ப வருவீங்க என்று சொல்லுங்கய்யா. தாமக்கு நன்றியானவர் சொல்றாங்க. அப்பா இந்த ஆராய்ச்சி இடப்பட்ட கிருபைக்காக நன்றியானவரே. ஆண்டவரே நல்ல ஒரு செய்தியை கேட்க சொல்லி விமர்சமானவரே. அப்பா நீ வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டவரே, எங்களை நீ அதிசயம் காண பண்ணுவீங்க ஆண்டவரே. சொல்லி விமர்சமானவரே. ஆமாண்டவரே, எத்தனையோ சபையில் நாங்கள் போன வாரம் ஒரு 3 மாதம் ஆராய்ச்சி நாங்கள் கொடுக்கல. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப நாங்க உங்களை ஆராய்ச்சி கிருபை செய்து அதிசயம் பண்ண தேவன் நீராண்டவரை சொல்கிற மாண்டவரே. அப்பா ஆண்டவரே கேட்க போற சத்தியத்தில ஜோதிட மாண்டவர் சொல்லுங்க மாண்டவரே. ஐயா மறுத்து நீங்க பேசுங்க, வெளிப்படுது காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக நல்லா பின்னாவே ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. தினேஷுக்கு இதுதான் தாய் வீடு. ஹல்லேலூயா. எந்தெந்த இடமெல்லாம் போனாலும் அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டார்டிங் கிடைக்காது. ஹல்லேலூயா. வாசிக்கிற பிள்ளைகளையும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா இது ஒரு உயர்த்துகிற சபை. ஹல்லேலூயா. இந்த ஸ்டார்டிங் கிடைக்காது. அருமையான மகனுக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. இது எதுவுமே விடக்கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் சபை. ஹல்லேலூயா. இது நம்ம சபை. இதுக்காக சொல்லி நம்ம அவனை என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். அவன் ஆராதிக்கும் போது நீங்க துடிக்கணும், பாடணும், கைகளை தட்டணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நம்மத்தில் அருமையான பாஸ்டர்கள் வந்து தேவ செய்தியை முடிப்பாங்க. பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எல்லாம் பைபிள் எடுத்துக்கலாம். வசனத்தை வாசிப்போம். மீகா 7:15 எல்லா வேத புஸ்தகம் எடுத்து வாசிப்போம். நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. கவனிங்க, அதிசயங்களை அவர் மாத்திரம் தான் நமக்கு செய்ய முடியும். இந்த உலகத்துல எங்க போனாலும் அதிசயத்தை பார்க்கவே முடியாது. அதிசயம் என்ன? இயேசு ஒருவர் தான் அதுக்கு உரிமையாகும். நம்ம நினைக்கலாம் நமக்கு எல்லாம் இருக்குது, அதனால நம்ம எல்லாவற்றையும் ஜெயிச்சு வரலாம் நாம் நினைக்கலாம். ஆனா எல்லாம் இருந்தோம் சில இடத்துல ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு என்ன காரணம்? என்ன? இயேசு நம்ம கூட இருந்ததுதான். அந்த சின்ன பொருளை எடுத்து அதை வாய்க்க பண்ண நினைச்சா கூட அவர் தான் அதிசயமா நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ 2 மிக்சரை போட்டு அவன் ரொம்ப நான் இந்த ஆடியோ சிஸ்டத்தை பண்ணும்போது அவனை சும்மா நோண்டிட்டே இருப்பான். வாடா இதை பண்ணலாண்டா, அதை பண்ணலாண்டா, இதை பண்ணலாண்டா. ஏன்னா எங்களுக்கு யாரும் கற்றுத்தார். ஆரம்ப நாட்களில் பழைய சபைகளில் சின்ன சின்ன பாக்ஸு, சின்ன சின்ன ஆம்லேட்டர்லாம் அப்போவே எனக்கு ரொம்ப என்னது அதில் உற்சாகம். ஐயா சொல்லுவார், பெரியது எங்கே மீட்டிங் போனாலும் 2 பாக்ஸை போட்டு ஆம்லேட்டர் போட்டு மைக் அவர் கையில் கொடுப்பேன். சிரிப்பார். ஜெயிப்பால் எங்கே வந்தாலும் முதல்ல போய் அந்த டான்ஸ் பண்ணுவார். அது பாட்டு வழியாக ரசிக்கப்பட்டு வந்ததுனால அதுலேருந்து இந்த ஆடியோ சிஸ்டங்கள் ரொம்ப நல்லா தெளிவாக பண்ணணும். பேசுறது கேட்கணும், பாடுறது கேட்கணும். இதெல்லாம் ஒரு நல்ல தெய்வ சமூகத்தில் தானே உண்மை. மைக்குன்றது வந்து எப்படி இருக்கணும்? அடுத்தவங்க தெளிவாக இருக்கணும், டென்ஷனாக இருக்காது இல்லையா? அது எப்படி இருக்கணுமா? பேசினாலும் சரி, பாடினாலும் சரி இல்லையா, ஆராதித்தாலும் சரி, என்ன இருப்பது மண்ட டார்ச்சி வரக்கூடாது. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பாட்டு கேட்டால் கூட தெளிவாக கேட்கணும். வீடுகளில் பாட்டு கேட்டீங்களாங்க, பாட்டு ஒன்று போட்டு அத்தமாட்டு கத்தி நடக்கும். அதில் ஒன்றுமே இருக்காது, மேலே இருக்காது, கீழே இருக்காது, மாடு இறைச்சல் ஒரே மண்டை வலிக்கும். எதிர்வேலை உணர்ந்துருக்கீங்களா தெரியாது. ஏன்னா அப்படியெல்லாம் இதை வச்சுட்டு இருக்கும்போது எந்த இருந்தாலும் பாவம் அவனை கூடும்போது அவன் என்ன காட்டிலும் அதிகமாக நம்ம அதை உற்சாகம் காட்டுவான். அப்போ இப்படி போடலாம், இப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். பாருங்க 2 மிக்சர் இருக்குதாங்க. இந்த 2 மிக்சரும் அட்டாச் பண்ணி தான் எல்லா பாக்ஸுங்களும் போட்டிருக்கோம். ஒரே அதாவது படிச்சவங்க கூட இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டமில் அந்த சிஸ்டங்கள் பண்ணும்போது கூட தெளிவாக வராது. ஏன்னா அதனால தான் வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தபடி உலகத்துல பைத்தியமானங்களை தெரிந்து கொண்டார். அப்பனா யாரு? நீ நானும் தேவனுடைய பைத்தியம்.
அதனால ஞானம் அவர் தரார் இல்லையா? அதான உண்மை. நம்முடைய இதிலே இல்லை. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம வாங்கினாலும் என்னதான் செஞ்சாலும் ஞானம் அவர் கொடுத்தா தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். அது மாத்திரம் இல்லை, இங்கே எப்படி இந்த சிஸ்டர் இருக்குதோ எல்லா சபையிலும் அந்த சிஸ்டத்தை கற்றுருக்கு அழகாக கொடுத்துருக்குறேன். அங்கே எங்கே போனாலும் நல்ல பாட, வாசிக்க, கேட்க, ஆராதிக்க ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது நீங்களாம் கைத்தட்டி உற்சாகமாக பண்ணும்போது எனக்கு எல்லாருமே ஒரு சந்தோஷம் ஆழ. அதாவது எப்படின்னா சந்தோஷம் அது பேர். எப்படின்னா இப்படி ஒரு ஆராதனைக்குள்ள கர்த்தர் இந்த எப்படி இந்த ஆராதனை நடத்துறாரு, அதுக்கு பிள்ளைகள்லாம் பிரயாசப்பட்டாங்களே அதுன்ற போது நமக்கு ஒரு ஆனந்தம் தானே. ஒரு தவப்ப ஒரு பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுறதானே வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இந்த மெய்கா தெளிவா சொல்றான். என்ன சொல்றான்னா, நீ எகிப்தில இருந்து புறப்பட்ட நாளிலே என்ன பண்ணுவேன், நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப அதிசயத்தை பார்க்கிற தேவன் உண்மையாக நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த ரெண்டு விதமான காரியத்தை வசனத்துல இருக்கு. ஒண்ணு எகிப்து, இரண்டாவது அதிசயம். அப்போ எகிப்துக்கு சொந்தக்காரி யாரு, அதிசயத்துக்கு சொந்தக்காரி யாரு? இதை குறித்து நான் பேசுவேன். நல்ல கவனிங்க. ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்டுக்காரு. நீ ஆனா போய் எடுத்து போற, நீ நானும் எப்படி இருக்கணும்? ஒன்னு எகிப்தியா இருக்கணும், ஒன்னு அதிசயம் பண்ணுகிற தெய்வத்துக்கு உரிய குடும்பமாய் நம்ம வாழணும். இது ரெண்டுத்துல ஒரு பயங்கரமான நடுவில் ஒரு பிளவு இருக்கு. இவ்வளவு நேரம் அந்த வசனத்தை யோசிச்சு பார்க்கிறேன். காரணம் என்ன? அங்க வசனம் அழகா சொல்லுது. என்ன சொல்லுது? எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலே என்ன பண்ணாரு, அன்னைக்கு என்ன பண்ணாரோ இன்னைக்கும் அதை காட்டில் அதிகமா செய்வார் என்று சொல்லிதான் இந்த மெய்கா சொல்றான். அப்போ எகிப்துன்னா என்ன, இந்த அதிசயம் என்ன? அப்ப எகிப்துல இந்த அதிசயம் இருந்தது. அது எப்படி இருந்தது, எதனால் இருந்தது, ஏன் அந்த அதிசயம் நடந்தது என்று சொல்லி இது ரெண்டு குறித்து வேறுபடுத்தி தேவங்களோடு கூட பேசுவார். கண்கள் மூலம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவர், ஆசீர்வதிக்கப்பட்ட நம் கால வேலைக்காம நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரை நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். நாங்க ஆண்டவரை பேரதைகள் அப்பா வார்த்தைகளை நீங்க போடுங்க. ஆண்டவரை பிள்ளைகளுக்கு பிரோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. மாம்சம் வெளிப்படாதபடி கர்த்தர் பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இருக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. பாருங்க, இங்க பாருங்க, இந்த மூன்று ராஜாக்கள் அந்த தீர்க்க தரிசனம் வரும்போது அல்ல கவனிங்க, மெய்கா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது எதை குறித்தனா, எருசலேமை குறித்தும் சமாரியாவை குறித்தும் அங்க வேதம் தெளிவா சொல்லுது. தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்போ எருசலேமிலும் சமாரியாவிலும் ஆளுகை செய்த மூன்று ராஜாக்கள். ஒன்று யோதாம், இரண்டாவது ஆகாஸ், மூன்றாவது எசேக்கியா. நான் சொல்றதெல்லாம் புரியுதா? இவங்க எல்லாம் எந்த ராஜா, யாருடைய ராஜா? இவங்கெல்லாம் யாருக்கு ராஜாவா இருந்தாங்க? இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்களே. எல்லாம் கவனிங்க. இந்த மூன்று ராஜாக்கள் சமாரியாவை ஆளு கொண்டிருக்கிறார்கள். எருசலேமை என்ன பண்றாங்க, வேவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் மூன்று ராஜாக்களே என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் தீர்க்க தரிசனம் வருது. என்னன்னு, உனக்கு எகிப்துல என்ன நடந்ததோ அதை காட்டில இப்ப ஆண்டவர் அதிசயங்களை காண உனக்கு உதவி செய்வார். அப்ப அந்த மூன்று ராஜாக்கள் யாருன்னா, யூதர்களுக்கு ராஜா. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தம், அல்லேலூயா. சரித்திர வாயில சொன்னாதான் உனக்கு புரியும். ஏன்னா சரித்திரத்தை சொல்லாம வசனத்தை அங்க எடுத்து சொல்றது அது அவ்வளவு நல்லா இருக்காது. சரித்திரத்தை நல்லா நாம் புரிஞ்சுக்கணும். வேதத்தை தெரிஞ்சு அறிஞ்சு என்ன பண்ணோம், அதன்படி கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் பார்க்கும் போது அந்த அதிசயங்களை தேவன் நமக்கு செய்வார். அப்ப இந்த மூன்று ராஜாக்கள், யோதாம் என்ற ராஜா, ஆகாஸ் என்கிற ராஜா, அதாவது எசேக்கியா. இவங்க யாருன்னா எந்த வம்சத்துல வந்தாங்க இந்த மூணு பேரும்? என்ன சிஸ்டர் என்ன பாருங்க, எந்த வம்சத்துல வந்தாங்க இந்த மூன்று ராஜாக்களும்? தெரியல. இந்த மூன்று ராஜாக்கள் யாருக்கு ராஜா தெரியல. இவங்க மூன்று ராஜா கீழே இருந்த ஜனங்கள் யாரு தெரியல. அல்லேலூயா. இந்த மூன்று ராஜாக்கள் தாவீதுடைய வம்சத்துல வந்தார்கள். தாவீதுடைய மகன் யாரு? ஐயோ இயேசுவே. இவங்க மூணு பேர் தாவீதுடைய வம்சத்துல வரலையா? தலைமுறையில. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவங்க யார்? யூதர்களுக்கு ராஜாவாய், எருசலேமை ஆளுகை செய்யும்படியாய், சமாரியாவை ஆளுகை செய்யும்படியாய் இவர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த மீகா மூலமா தேவன் பேசுறாரு. என்னன்னா, நீங்க மூன்று ராஜாக்கள் கீழே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ சொல்லுப்பா, என்னன்னு எகிப்துல என்ன பண்ணணும் அதே காரியத்தை அதை காட்டிலும் இப்ப என்ன பண்ணுவேன், அதிசயமான காரியங்களை உடனே செய்வேன்.
அப்ப எகிப்திலிருந்து ஆண்டவர் உன்னை என்னை பிரித்தார். நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் எகிப்தில் எப்படி பிரிச்சாராம்? உன்னை என்னையும் பிரித்தார். அப்ப நம்ம எகிப்திலிருந்து பிரிந்த நீங்க நானும் தேவ சமூகத்தில் காணப்படுகிற நீங்க நாம எப்படி இருக்கணும்? தேவனுக்குள்ள பிரியமாய் வாழணும். எகிப்து என்பது ஒரு பயங்கரமான உலகத்திலிருந்து ஆண்டவர் உன்னை பிரிச்சார். அந்த பிரிச்ச உலகம் அவர் அதிசயங்களை காணதான் உன்னை பிரிச்சார். சாதாரண பிரிக்கல, ஏதோ பயங்கரமான ஒரு அதாவது அக்குரலத்தை வந்து பிரிச்சார். மிக சொன்னா அந்த 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் யாரை கனவீனப்படுத்துறான்? தகப்பனை. தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் தன் தாய்க்கு விரோதமாகவும், மகன் தன் தாய்க்கு விரோதமாகவும், மருமகன் தன் மாமிக்கு விரோதமாகவும், மருமகன் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தான். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். உன் அதிசயத்தை காணப்படுகிற தெய்வம் ஒருத்தருன்னா இந்த உலகத்தை யாரையுமே நீ நம்பாதே. ஏன்னா குடும்பத்தையே நீ நம்பாதே, தெய்வம் மாத்திரம் நீ நம்பணும். அப்பதான் அதிசயத்தை காணப்படும். ஏன்னா மகன் என்ன பண்றான்? தாய்க்கு விரோதமாக எழுப்புகிறான். மாமி என்ன பண்றான்? மாமியாருக்கு விரோதமாக எழுப்புகிறான். அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகள் என்ன பண்றாங்க? மனைவிக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். ஆனா எல்லாம் கூட்டி சொல்றாரு, யார் வீட்டாரே உனக்கு சத்துரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ற நீ நானும் அந்த என்னால கூட அந்த எகிப்தினுடைய வாழ்க்கை வரவே கூட எங்க வேதத்தில் தெளிவாய் வேற எங்கேயும் சொல்லலைங்க. நம்ம வீட்டை குறித்தே சொல்றாரு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, நல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். உலகத்தில் நடக்குதா இல்லையா? குடும்பங்கள்ல நடக்குதா இல்லையா? எப்படி? அப்ப எதனால அது நடக்குது? எகிப்து நாம இருக்கிறதுனால தான் அந்த கதை நடக்குது. ஏன்னா பிரித்தெடுக்கப்பட்ட அந்த பிரிவு சரியா இல்லாதனால மகன் யாரும் தவறுபட தொலை விடுமானா? ஏன் தொலை விடுகிறான்? எகிப்து ஆசாவை விடல, அதனால என்ன பண்றான்? தகப்பன பிரச்சனை போடுறான். இரண்டாவது, மகன் தன் தாய்க்கு விரோதமாகவும். பாருங்க, மகன் என்ன பண்றான்? மகள் யார் என்ன பண்றான்? நடக்குதா நீங்க உலகத்துல? 3 பொண்ணுங்க தான். ஒரு பொண்ணு நல்லா தாய்க்கு நல்லா பாசமாங்க, மீதி 2 பொண்ணு தாயான்றாங்க. உண்மைதானே? உண்மைதானே? அப்போ எங்கேயே நடக்கல, எங்க நடக்குது? நம்ம குடும்பத்திலே நடக்குது. அப்போ நம்ம குடும்பத்துல இவ்வளவு பேர் நேசிக்கிறதை காட்டிலும் நாம யாரை நேசிக்கணும்? தெய்வத்தை தான் நேசிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் இவ்வளவு தெரியப்படுத்துறாரு பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு? 3வது என்ன நடக்குது? மருமகன் தன் மாமிக்கு விரோதமாகவும். இது நடக்குதா இல்லையா? அவ இருக்கிறதுனால தான் பெரிய தொல்லையா இருக்குது. என் புருஷன் எதுவுமே எனக்கு என்ன பண்ண மாட்டான்? மாமியார் இருக்கிறதுனால உதவி செய்ய மாட்டான். எல்லா அம்மா கிட்ட எடுத்து கொடுத்துறான். யாரும் உத்தரவுல, யாரும் உத்தரவுல. இவங்களெல்லாம் நல்லவங்க நினைக்கிறீங்களே, இதை காட்டில நம்ம அப்பதான் தெரியும். இப்ப 4வது சொல்றாரு, கவனிங்களேன். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் பாருங்க, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு சொல்றாரு. மனுஷனுடைய சத்துரு யாரானா அவன் வீட்டாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய எல்லா பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு யாரா வீட்டாரே. அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள நீ எப்படி இருக்கணும்? அவரை மாத்திரம் தான் நீ மேன்மைப்படுத்தணும். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நோக்கம். ஆண்டவரை பிரித்தார் என்றால் அதிசய காணதான பிரித்தார், அற்புதங்களை காணதான பிரிச்சாரு, ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த பிரிச்சாரு. நீ அதிலே இருந்தியானா உள்ளுக்குள்ள குழப்பம்னால மாற்றவே முடியாது. உள்ளுக்குள்ளே சுத்தி தான் வருவ. ஒரு நாளைக்கு அதிசயத்தை பார்க்க முடியாது. ஒரு வீட்டுல ஒரு அம்மா தெரியாது, ஊர் பக்கம் நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஆனா அந்த வீட்டை சுத்தி வரும் அந்த அம்மா. கடவுள் நேசிப்பாங்க தான். ஆனா வீட்டுல இருக்க அத்தனை பேர் விட மாட்டாங்கம்மா. அந்த பொண்ணோட போவாங்க, திருப்பி அந்த பையனோட போவாங்க, திருப்பி 3 பேர் எதிரியா எழுவாங்க, திருப்பி ஒரே பிரச்சனை போய் நம்ம அழுவாங்க, திருப்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. இது என்ன ஒழுங்கு? இவங்களெல்லாம் விட்டுன்றார் ஆண்டவர். தேட வேண்டிய தெய்வத்தை நீ சரியாய் தேடும் போது உன்னை தேடி அந்த ஜனங்கள் வந்து தாழ விடுவாங்க. இன்னைக்கு தேட வேண்டிய வழியை சரியாய் தேடாதவர்கள் தான் அந்த அதிசயம் என்னன்னு நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியல.
நீ தேட வேண்டிய தெய்வத்தை தேடும் போது உன்னை சுற்றி இருக்கிற தேவன் நீ அவரை தேடி போகலாம். உன் சத்துருவும் பாதபடியில தேவன் உனக்கு முன்பாக போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த தெளிவாக மீகா சொல்றான், இப்ப உனக்கு அதாவது கணவன் மனைவிக்கு விரோதம், பிள்ளைகள் தாய்க்கு விரோதம், மகன் தகப்பனுக்கு விரோதம், மருமகன் மாமியாருக்கு விரோதம். ஆனாலும் கூட எல்லாம் சுற்றி பார்த்தா உன் வீட்டாரே உனக்கு சத்துருப்பா. அதனால இதெல்லாம் விட்டு உன் அதிசயத்தை பார்க்கணும்னா என்ன பண்ணோம்? அந்த எகிப்தை விட்டுறணும். அந்த எகிப்தை உலகத்தை நேசிக்கிற நீ நானும் அந்த எகிப்தை விட்டு விலகி வரும்போது தான் கர்த்தர் உண்மையாகவே நீ நினைச்ச மாதிரி உன் அதிசயத்தை கர்த்தர் உனக்கு காண செய்வார். நீங்க அதிசயம் என்னன்னு தெரியாத வாழ்ற இன்னைக்கு நீங்க நானும் அந்த அதிசயத்தை செய்யலாம் கர்த்தர் நீங்க உயிரோடு உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். அப்ப அதிசயத்தை பார்க்கணும், நாம என்ன பண்ணணும்? நான் கேட்ட அனுபவத்துல ஒரு விஷயத்தை கேட்க, என் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை சொன்னாங்க, போன கூட்டத்தோட சொன்னேன், இப்பவும் சொல்றேன். நினைச்சு பார்க்க முடியாத சில அதிசயங்களை கண்டு செஞ்சுட்டா இருக்காரு. என்னோட ஆசை கடைசி காலத்துல யாக்கோபு போல, யாக்கோபு குறித்து நம்ம வேதத்துல தெளிவா வாசிக்கிறோம். 12 பிள்ளைகள், 11 பிள்ளைகள் கீழ்ப்படியில, ஒரு பிள்ளை தவறி போனான், மறித்துட்டான் என்று சொல்லி செய்தியை தன் தகப்பனை யாக்கோபு கொண்டு வந்து சொல்கிறார்கள். யாக்கோபு அந்த செய்தியை கேட்டு அமைதியாய் மறித்து போன மகனுக்காக தேவ சமூகத்தில் அவன் காத்து கொண்டிருக்கிறான். அங்கே ஆதியாகமத்தின் 37ஆம் அதிகாரம் 38, 39, 40 வாசிக்கப்படும். அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அந்த தேசம் பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்தில் அந்த பிள்ளைகள் சாகுற மாதிரி ஒரு சூழல் வந்து 11 பிள்ளைகள், பயங்கரமான பஞ்சம். அப்ப ஈட்டெல்லாம் தியானம் உண்டு என்று சொல்லி கேள்விப்பட்டு அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள், தகப்பனப்பா நம்ம போஷணம் பண்றதுக்கு என்ன பண்ண, போதிக்கிறதுக்கு என்ன பண்ணல, தியானம் கிடையாது. நீ போய் எகிப்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் எடுக்கிற பாவனத்துல பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் தானியம் கொண்டு வாங்க என்று சொல்லி பணத்தை கொடுத்து தகப்பன் அனுப்பினார். கடைசியில மறித்து போன அந்த மகன் என்று சொன்ன அந்த வார்த்தை அங்க போன பிறகுதான் தெரியுது உயிரோடு இருந்து. அதாவது யார் பாவத்தை குறித்து பேசினாங்களோ அதன் நிமித்தமா எதிரியாய் மாறினார்களோ அவர்களெல்லாம் காலில் விழுந்து தானியத்தை கொண்டு வரும்போது பிறகு அவன் கேள்விப்படுகிறான், கடைசி நாள்ல என் மகன் உயிரோடு இருக்கிறாரா, உண்மையாக மகன் உயிரோடு இருக்கிறாரா. அதை கேள்விப்பட்ட பிறகுதான் அவன் மறித்து போகிறான். 147 வருஷம் அவன் கண்கள் கூச முடியலன்னு சொல்லி வேணும் தெளிவாச்சு. காரணம் என்ன தெரியுமா? அது போல கடைசி ஆசை, எனக்கு ஒரு ஆசை, இந்த வசனம் தான் நிறைவேறுது. நிறைய வீடுகளை கட்டினாண்டவரை, நிறைய சபைகளை கட்டினேன். ஆனா இப்போ நான் ஒரு வீடு கட்டணும். எப்படி எப்படி என்ன பாரு, நான் புதுசா பார்க்கிறேன். என்னதான் கட்ட போறாரு? எல்லா இடத்துலயும் கட்டிக்கிறாரு, எங்கேயுமே இடம் இல்லையே, இல்லையா? இடம் ஒண்ணும் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் நான் என்ன தம்மா ஜெயிச்சேன், யாக்கோபுடைய பிரயாசத்தை அறிந்து அற்புதத்தை செய்த தேவன் இந்த கடைசி நேரத்துல இந்த வயதுல நான் ஒரு காரியத்தை நினைக்கிறேன், அதை நீங்க நிறைவேற்றுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை எங்க நிறைவேற்ற சொல்ல மாட்டேன், முடிச்ச பிறகு நான் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவனை நோக்கி நீ சரியா வாழ்ந்தா போதும், உடனே நமக்கு என்ன தேவையை கர்த்தர் அதிசயங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். இந்த அதிசயத்தை செய்கிற தெய்வத்தை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது சிஸ்டர், நம்ம துயரப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அந்த எகிப்தியா நீ வாழவே கூடாது. அந்த எகிப்தியா வாழும்போது அதிசயத்தை பார்க்கவே முடியாது. தினேஷ் அந்த ஆராதனை அழுதான், ஆமாண்டவர் நாங்கள் செஞ்ச பாவத்தை மன்னிக்க, இனி ஒரு நாட்கள் நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, நீங்க எப்ப வருவீங்க, நாங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம், எங்களை பாவங்களை மன்னித்து எங்களை பரலோகத்தில் சேருங்கப்பா சொல்லி அவன் எழுந்து பாடின அந்த பாட்டை எனக்கான தாங்க. எல்லாமே பாவம் அறிந்த பிள்ளைகள். அதே நேரத்தில் பாவத்தை நீடிக்க நம்ம உடனடிக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அறிக்கை செய்து விட்டு விலகி வருகிறவன் கர்த்தர் உண்மையாகவே அவனை சேர்த்து அழைக்கிறான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. எகிப்து வாசம் நமக்குள்ள வரவே கூடாது.
நல்ல ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்லி நான் கடந்து போற மணியாயிடுச்சு. அடுத்த சபைகளுக்கு நான் ஒன்னும் ஞாபகம் கொடுக்க போகணும். அண்ணா ஒரு ஸ்திரீ குறித்து நம்ம வேதத்தில் நிறைய பேசியிருக்கிறோம். அவள் குறித்து அவள் அழைக்கப்படும் தேவன் எப்படி அழைச்சார்? நல்ல குடும்பத்துக்கு தேவன் அழைச்சார். அண்ணாவுடைய கணவன் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா? அல்லேலூயா. யார் அண்ணாவுடைய கணவன் பேர்? எல்கானான். யார் சொன்னது? சோதரர் அல்லையா? சொல்லுங்களேன். அது எந்த வம்சத்துல பிறந்தவன் தெரியுமா? அவன் யாக்கோபிய வம்சத்துல பிறந்தவன். நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு வம்சத்துல பிறந்தவன். எப்படிப்பட்ட குடும்பம் அது? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தை கர்த்தர் அழைத்து திருமணமாக்கினார். ஆனாலும் கூட அதிசயத்தை காணத்தான் தேவன் உதவி செய்வார். ஆனால் வாழ்க்கை என்ன நடந்தது? ஒரு நல்ல குடும்பத்தில் வந்தவள் அவ என்ன பண்ண தெரியுமா? அவள் பாவத்தை விட்டு விலகியே போல. இன்னைக்கு ராபடி எடுக்கிற நீ நானும் நல்ல அழைப்பு தான் தேவன் உன்னை என்னை அழைச்சிருக்கிறாங்க. அந்த அழைப்பை விட்டு நாம் விலகி எகிப்தியாக வாழப்படும் போது பல பாவங்களை பல அதாவது வேதனைகளை நாம் அனுபவிக்கிறோம். அந்த வேதனைகளை அனுபவிக்கும் போது எங்க வந்தது, எப்படி வந்தது, ஏன் வந்தது எனக்கு நீ தெரியாமல் அழற. ஆனா ஏன் வந்தது என்று சொல்லி சிந்திக்க வச்சேனா அந்த பாதையை கர்த்தர் மாற்றி அதிசயங்களை தேவன் உன்னை காண செய்வார். இவன் நல்ல குடும்பத்துக்கு அழைக்கப்பட்டவர். நல்ல அதாவது யோகோப்புடைய கோத்திரத்தில் அழைக்கப்பட்ட குடும்பம், பரிசுத்த குடும்பம். இன்னைக்கு சபையில தேவன் உன்னை என்னை அப்படிதான் அழைச்சிருக்கிறார். சபைக்கு துரோகம் பண்ணலாமா? சபையை கெடுக்கலாமா? சபையை வேறு விதத்தில் பாவத்துக்குள் ஆக்கலாமா? சபை என்பது குடும்பம். நன்றாக கவனிக்கணும். உன் தனிப்பட்ட பாவம் சபையை கரைப்படுத்தும். உன் தனிப்பட்ட அநியாயம் சபையை கரைப்படுத்தும். உன் தனிப்பட்ட விபச்சாரம் சபையை கரைப்படுத்தும். இதுக்கு என்ன காரணம்? அதனால அதிசயங்களை நாம் பார்க்க முடியல. நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்கப்பட்டது நல்ல குடும்பத்தை அழைத்து தேவன் ஆசீர்வதித்து வைத்தார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தது? உலக வாழ்க்கையா இருந்தது. அந்த உலக வாழ்க்கை நிமித்தமாய் அவள் பிரயாசப்பட்ட பிரயாசம் எல்லாம் அழிந்து போச்சு. சிஸ்டர் நல்லா கவனிங்க. நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கலாம், அறிந்திருக்கலாம். நீங்க ஆண்டவர் உங்க இருதயத்தை குத்துறாருன்னா நீங்க யோசிக்கணும், சிந்திக்கணும். ஆமா ஆண்டவரே நான் பண்ண தப்பு மன்னிங்கன்னு சொல்லி நீங்க கேட்டேன்னா இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது அதிசயத்தோடு போவேன். நீ மனமாறணும் நான் சொல்றதுக்கு இல்லை, நான் சொல்ல வேண்டியது தெளிவா சொல்றேன். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிச்சோம். இன்னைக்கு அதிசயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன நடந்தது? அவன் வாழ்க்கையை பார்க்கப்படும் போது தேவன் நல்ல அழைப்பு, நல்ல குடும்பம், நல்ல ஆசீர்வாதம், நல்ல அதிசயங்களுக்கான தேவன் உதவி செய்தார். இன்னொரு மனைவிக்கு 10 குழந்தைகளை கொடுத்தார். ஏன்னா ஆண்டவர் ஒரே மாதிரி தானே இருப்பாருங்க. ஒருவர் மேல ஒருவர் கீழெல்லாம் ஆண்டவருடைய கரம் எப்பவுமே இருக்காது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் அவருடைய எப்படி இருக்கும்? சமூகத்தில் இருப்போம். ஒரே மாதிரி தான் ஆண்டவர் நினைப்பாரு. டேவிட் ஒன்று பேரெல்லாம் நினைக்க மாட்டார். ஒண்ணு மாத்திரம் அவர் இடத்துல ஒரே காரியம், இறுதி அவர் பரிசுத்தமாக என்ன பெரிய ஆலயம் கர்த்தர் கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இறுதியும் அண்ணாவுடைய இறுதியும் சரி கிடையாது. எப்படி அதிசயத்தை பார்க்க முடியும்? தாவீது சொல்றான், தாவீது என்ன சொல்றான்? ஆண்டவரை பார்த்து ஒன்றை கேட்டேன், உண்மையை நாடினேன், தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணினேன், எனக்கு அதிசயங்களை காண செய்யும். கர்த்தர் உண்மையாகவே வார்த்தையை அங்கீகரித்து அதிசயங்களுக்கான நிறைய அற்புதங்களை செய்தார். சரியில்லை. உடனே புருஷன் சொல்றான், 10 பிள்ளைகள் மனைவி இருக்குது, அதை காட்டு அதிகமாக நேசிக்கிறது, ஏன் சாப்பிட மாட்டிருக்காய்? ஏன் இருதயம் திருக்குள்ளதாகுது, கேடு உள்ளதாகுது, மாயமாகுது. நிறைய குடும்பத்தில் அது நடக்குது. பார்வைக்கு தான் எதுவா சோத்திரம், அல்லேலூயா, ஆமென். உள்ளுக்குள்ள அத்தனை அநியாயங்கள், அற்புதங்கள், பயங்கரமான காரியங்கள் அது இருக்கிறது. எப்படி அதிசயத்தை நீ பார்க்க முடியும்? எப்படி அதிசயத்தை நீ பார்க்க முடியும்? நல்ல கவனிங்க.
வேண்டும் என்றால் இருதயம் இருக்கணும், தேவனுக்கு பரிசுத்தமா இருக்கணும். நீ வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த இருதய பரிசுத்தம் கிடையாது. ஆனா யாராவது கிறிஸ்தவ குடும்பத்தில் சேர்ந்தவன், இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் சேர்ந்தவன் நிறைய குடும்பத்தில் பார்த்தா மாமிக்கு மாமியார், மருமகள் மாமனாருக்கு இப்ப படிச்சவன் எல்லா கல்யாணம் உள்ள இருக்கு. அது போல அவர் இருதயம் இருந்தது. இதன் நிமித்தமாய் வேதம் தெளிவா சொல்லுது. அங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் படிக்க வேண்டாம், மணி ஆயிடுச்சு. 6, 7, 8 சொல்றாரு. முதல்ல அவருடைய காரியம் எப்படி இருக்கு, அந்த இருதயம் சரியா இல்லாதனால என்ன நடக்குது வாழ்க்கையில துக்கம் வருது. அந்த துக்கத்தை தீர்க்க யாரால முடியல. நிறைய பேர் வாழ்க்கையில இந்த துக்கம் ஏன் வருது? ஆண்டவர் சொன்ன அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னாரு. அது கீழ்ப்படியனா, அது உலகத்தை பார்க்காதபடி தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது கண்டிப்பா அதிசயத்தை தேவன் செய்வார். இருதயம் அவங்க என்ன இருந்தது, திருக்குள்ளதும் கேடுகுலமா இருந்ததுனால அவங்க எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் இருக்குது. இங்க பாரு எல்லாம் தெரியும்னா எப்போ எங்கே போய் கீழே போயிட்டுக்கலாம். ஒண்ணுமே தெரியாத எங்கேயும் மேல வந்துருக்கான். தெரியுமா உங்களுக்கு மனிதர்கள் மேட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தை ஆக்குகிறார். வாழ்க்கையில இப்படி அவர் வாழ்ந்ததுனால, தெய்வத்தை விட்டு பிரிந்ததுனாலே, அந்த உலகமாய் அதாவது எப்படி அந்த எகிப்தா இருந்ததுனால, எகிப்து விட்டு வெளியே வராம இருந்ததுனால வாழ்க்கையில முதல் காரியம் என்ன தெரியுமா? 6ஆம் வசனம் சொல்றது, துக்கம் வந்தது. அந்த துக்கத்தினால் அந்த அதிசயத்தை பார்க்க முடியல, அந்த அற்புதத்தை பார்க்க முடியல. காரணம், கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். ஏன் துக்கம் வராது? இவன் எப்படி பண்ணி தேவ பிள்ளையா அதிசயத்தை காண செய்வார். உலகமா என்ன பண்ணுவாரு? அவர் பூட்டான யார் திறக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பூட்டான யார் திறக்க முடியும்? முதல் காரியம் வாழ்க்கையில துக்கம் வந்தது. அப்ப புரியாது, ஐயோ உன்னை வித்தியா இருக்கிற நம்ம மாறலன்னு சொல்லி மாறல. நீ நிறைய பேர் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில அப்படிதான். அது பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம்? அது சிந்திக்கிறதே கிடையாது. ஏன் இந்த பிரச்சனை வந்தது? யாரும் கேள்வி கேட்டுக்கிறோமா? ஏன் இந்த கடன் வந்தது? ஏன் இந்த வியாதி வந்தது? ஏன் இந்த தடை வந்தது? ஏன் இது நடக்கல? எதனால காரியம்? பார்த்துக்கலாம். அடுத்தது சுமையா சுமை சேர்ந்தது. அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா தெய்வம் அப்படி கிடையாது. நீ மாறி வரும்போது உன்னை உண்மையாகவே அதிசயத்தை பார்க்கதான் தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இவன் பாருங்க, அடுத்த தப்பு பண்றான். ஒரு இடத்துல போய் தோற்று போறான். அந்த தோற்று போற நேரத்தில் அவன் சிந்திக்கல. ஏன் நமக்கு திருமணமாகி இத்தனை நாட்கள் ஆகுது, இந்த காரியம் ஏன் நடக்கல? முதல் மனைவியை காட்டில் 2வது மனைவி அதிகமாக நேசிக்கிறாரு. ஏன் இந்த காரியம் நடக்கல? உலகமாய் எகிப்தியாய் வாழும்போது கர்த்தர் குறிப்பிட்டாரையா, இன்னைக்கு நீ நான் ராபர்ட் எடுக்க போறேன்னா நீ எகிப்து விட்டு வெளியே வரணும். அப்பதான் அந்த ராபர்ட் எடுத்தா நீ அதிசயங்களை பார்ப்பேன். அது எகிப்திலே வாழ்ந்து எடுத்தியானா பயங்கர பாவத்து மேல பாவம் செய்து. தயவு செய்து நீங்க தப்பா நினைக்கூடாது. பாவன்றது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். 2வது காரியம் மனம் திரும்பலாத. 2வது பாருங்க, மறுபடியும் என்ன பண்ணா, கடந்து போய் என்ன பண்றான்? மணி 10 ஆயிடுச்சு. கடந்து போய் என்ன பண்றான்? மறுபடியும் அதே பிரயாசப்படுறான். பிறகு அதிலும் தோல்வி ஆகிறார். அவர் கண்ணீரோடு கூட காணப்படுகிறார். 2வது அழ என்று சொல்லி 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஐயோ எகிப்தில் இருந்த நான் தான் இவ்வளவு வேதனை, என மன்னிங்கன்னு சொல்லி இவரு கேட்கலாத. நடக்கலையே சொல்லிதான் அழுகிறான். நான் எகிப்தில் இருந்துக்கிறேன், நீ அழுது, எகிப்தில் இருந்துக்கிறேன்
இருந்துக்கினே நீ எல்லா காரியத்தையும் பண்ணிக்கினே எவ்விடத்துல இருந்துக்கினே நீ பாவம் பண்ணிக்கணும் எப்படி அதிசயத்தை நீ பார்க்க முடியும்? பிறகு ஒன்றுதான் தோற்று போச்சு. இது என்ன காரணம் சிந்திக்கல. இரண்டாவது மறுபடியும் அது தொடர்ந்து போகும்போது வீட்டுல என்ன நடக்குது? அவருடைய வாழ்க்கை மறுபடியும் துக்கப்படுகிறது, மறுபடியும் தோல்வி அடைகிறார். தோல்வி அடையும் போது ஒரே கண்ணீர். 7ஆம் வசனத்தில் அப்படின்னா சொன்னா வளர்ந்து கொண்டிருந்தார். யோசிக்க இருந்துட்டு வெளியே வந்தார். அதான் சொல்றேன், ஒரு பிரச்சனை வரும்போது உடனே அதை உட்கார்ந்து ஆண்டவர் சமத்துல என்ன பண்ணுவோம்? ரியலைசஸ் பண்ணுவோம். ஏன் ஆண்டவருடைய காரியம் நடந்தது, மன்னிங்கப்பா, இதுல எனக்கு தெரிஞ்சும் தெரியாம ஏதாவது நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு மன்னித்து வெளியே வந்து அவருடைய பிள்ளையாய் மகனாய் மாறினானா அந்த உடனே அதிசயங்களை தேவன் காண செய்வார். அது செய்வது ஏன்னா அதுக்காக 10 பேர் ஒன்னா கூட்டி அதுக்கு உதவி செய்ய பார்க்கணுமே தவிர அந்த பாவத்தை சொல்லி அறிக்கை செய்து வெளியே வருகிற அந்த காரியம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர் உடனே நமக்கு அதிசயங்கள் காண உதவி செய்வார். பாவத்து மேல பாவத்தை சேர்த்துக்கிறோமே தவிர அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் பேச்சா இருந்தாலும் பார்வையா இருந்தாலும் சின்ன வாட் எவர் எவ்ரிதிங் எதுவா இருந்தாலும் யோசித்து பாருங்க. சின்ன விஷயமா தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சுல தோற்றம் வரமா அடுத்த நாள் பார்க்கிறேன் ஜெபிக்கிறவங்க கடந்து போய் அது கொஞ்ச நாள் பேசினது எகிப்து ஆயிடுவடி பிறகு அதிசயத்தை நீ போராட்டத்துல பார்க்க முடியாது. பிறகு என்ன நடந்தது? 2வது தோல்வி அடைந்து பிரயாசப்பட்டு போய் அழுகிறார். 3வது மறுபடியும் விட்டாளா? விடல. எகிப்தியே பிடிச்சி என்ன பண்றா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். போகாத இடம் இல்லை, போகாத டாக்டர் இல்லை, போகாத வைத்தியர் இல்லை. 3வது போய் வேதனைப்பட்டு கடைசியா நடந்து தெரியுமா வாழ்க்கையில? எகிப்தை யோசித்தனால வாழ்ந்ததுனால சஞ்சலங்க. 8ஆம் வசனம் சொல்லுது வாழ்க்கை சஞ்சலம். 6ஆம் வசனம் சொல்லுது துக்கம். 7ஆம் வசனம் சொல்லுது அழ. 8ஆம் வசனம் சொல்லுது சஞ்சலம். எதை பார்த்ததுனால, எதை யோசித்ததுனால? என்னோட பேசுறேன். எதை நினைச்சதுனால? எகிப்து விட்டு வெளியே வராதனால. அந்த எகிப்து விட்டு வெளியே வராதனால என்ன நடந்தது? அம்மாவுடைய வாழ்க்கையில முதல்ல என்ன நடந்தது? துக்கம் வந்துருச்சு. 2வது என்ன நடந்தது? அழகு வந்துருச்சு. 3வது என்ன நடந்தது? சஞ்சலம் வந்து. இந்த 3 வருஷம் வீட்டுல போய் வாசிங்க. ஏன் எதனால வந்து இந்த காரியம்? எகிப்தை விடல. எகிப்து அவ்வளவு கட்டியா பிடிச்சி அதுல இருந்து வெளியே வரணுங்க. அப்பதான் அதிசயத்தை கர்த்தர் காண செய்யும். அதனாலதான் இங்க மெய்யா சொல்றோம், வீட்டுக்கு வீட்டாரே உனக்கு சத்துரு, வேற யாரும் கிடையாது. உன் பிள்ளைங்க உனக்கு சத்துரு, உன் மனைவி உனக்கு சத்துரு, உன் புருஷன் உனக்கு சத்துரு, மருமகள் சத்துரு, மருமகள் சத்துரு. கடைசியா சொல்ற எல்லாம் சேர்த்து உங்க வீட்டாரே உனக்கு சத்துருவா இருக்கும் போது வீட்டை குறித்து தெளிவா ஆண்டவர் பேசுறா உலகை ஏமாத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுக்கு நடுவுல யாருதான் மேன்மைப்படுத்துறோம்? நம்ம அப்பாவை மாத்திரம் தான் மேன்மைப்படுத்துறோம். அதனால தாங்க பிறகு 3 விதத்துல அவர் தோல்வி அடைந்த பிறகு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அப்பதான் பாவத்தை அறிக்கை செய்தார். அப்பதான் தேவனை நேசிக்க ஆரம்பித்தார். அப்பதான் தேவனுடைய ஆலயத்தில் வந்து முழங்கால் படித்தார். அப்பதான் கதற ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. இன்றைக்கு நீ ராபோஜன் எடுத்து பாரு, நீ நானும் நம்ம எகிப்தா இருக்கிறோமா? தேவ பிள்ளையா இருக்கிறோமா? தேவ பிள்ளையா இருந்தா கர்த்தர் ஒவ்வொரு நாள் நீ கை வைக்கிற எல்லா இடத்துலையும் கர்த்தர் அதிசயங்களை காணப்படுகிறார். நீ எகிப்தியா இருந்தா பார்வைக்கு பார்க்கலாம், உன் நட உட ஒழுங்கு பைபிள், உன் கை தீக்கி ஜெபிக்கிறது, காலத்தீக்கி ஜெபிக்கிறது, ஆடுறது பாடுறது எல்லாம் தெரியும் உலகத்துக்கு. ஆனா தேவனுடைய பார்வையில கெட்டவன் கெட்டவன். யோசித்து பாருங்க. ஏன்னா எகிப்தியா இருக்கிறையா இல்ல தேவ பிள்ளையா இருக்கிறையா? சிந்திச்சு பார்த்து இந்த ராபோஜனை கிட்ட வாங்க. ஏன்னா ராபோஜன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், அது என்ன பண்ணோம்? தன்னைத்தானே பலியாகி வந்த சரீரம்.
பீறிட்டு வந்த ரத்தம், குத்தி அதுல இருந்து பீறிட்டு வந்த ரத்தம். நம்ம சின்ன ஒரு அடிபட்டா நம்ம என்ன கதறோம்? அவர் உன்னை மீட்டெடுக்க எப்படி கதறியிருப்பார் அந்த நாட்கள். அவர் அடிக்கும் போது எப்படி துடிச்சிருப்பார். அவர் சத்தையை, அவர் சதையை பிடிக்கும் போது, அதை பிக்கும் போது எப்படி அவர் கதறியிருப்பார். விஷயம் சொல்லிட்டுங்களா? தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் இங்க வந்தாங்கல்ல, எங்க வீட்டம்மா காவலால் நினைக்கிறாங்க. ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தாலே வெளில போடணும். உண்மைதானே? இது எந்த இடம்? இது இந்த இடம் எந்த இடம்? அதுக்கு மீறி அவன் வரானா உள்ள, அவன் நல்லா இருப்பான்? நல்லா இருப்பான் அவன்? தெய்வத்துக்கு விரோதமா யாரும் என்ன பண்ண முடியாது, யாருமே நிற்க முடியாதுங்க. இல்ல ஒரு பாக்கு போற உள்ள வந்து அவங்க சேர்ப்பாங்களா? நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி பாவம் உள்ள வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ என்னாலும் மறைச்சிடலாம், நீ என்னாலும் மறைக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் பூமியை போல ஆய்வு. அந்த கர்த்தருக்கு நீ பதில் சொல்லி ஆகும். நீ எகிப்தா இல்ல நீ தேவ பிள்ளையை நீ யோசித்து பார்த்தால், எகிப்தா தான் நீ துக்கம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். ஆனா தேவ பிள்ளையா இருந்தால் கர்த்தர் நீ இன்றைக்கு நீ நல்ல, அதாவது ஒரு நல்ல முடிவு நீ வெளியே போறதுக்குள்ள அதிசயங்களை கர்த்தர் காண செய்வார். வீட்டுல கால வைக்கும் போது, வேலை ஸ்தலத்தில் நீ போக்குல வரல. எகிப்துன்ற அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. அதுதான் சரியான ஒரு தீர்மானம். தீர்மானம் தேவ சமூகத்தில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்மானம் என்பது தேவ சமூகத்தில் தீர்மானத்துக்கு நீங்களான கீழ்ப்படிந்த கட்டளைக்கு கீழ்ப்படினோம். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படினவர்கள் கர்த்தர் உண்மையாளருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அவரால் தான் மாற்ற முடியும், உன்னால மாற்றவே முடியாது. அண்ணால் எவ்வளவு பிரயாசப்பட்டா தெரியுமா மாத்துறதுக்கு? ஆனா மாற்றவே முடியல. ஏன்னா போக வேண்டிய வழி போகாத வேற வழியில போனதுனாலே வாழ்க்கை மாறிச்சா மாறல. ஏன்னா வாழ்க்கையில வந்துலாம் 3 விஷயம். ஒண்ணு துக்கம், 2வது அழை, 3வது சஞ்சலம். அது வேணுமா? இல்ல அதிசயங்கள் நமக்கு வேணுமா? மாறின சிஸ்டர், மாறின பத்தேன். ஏன்னா நீ ராபுல் எடுக்கிற நீ நானும் அவருக்கு மாத்திரம் ஒரு சுத்தமாகணும். ஒரு பொண்ணை பொருளை சொத்து அவர் கேட்கல. நீ பணத்தை கூட தசமாக கூட பொண்ணை வீட்டில் இருந்தவங்க அதெல்லாம் கூட யோசிக்கல. இப்ப எங்க போனாலும் அப்படிலாம் பேசுறதே கிடையாது. நீ சுத்தமா இருந்து பரலோகம் போற மாதிரி அந்த வழி இருந்தா அதோட சந்தோஷம் இந்த உலகத்துல எனக்கு யாரும் இல்லை. அதனால அந்த எகிப்தை விட்டு வெளியே வரணும். எகிப்துடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. அந்த எகிப்தால் வாழ்ந்ததுனால அந்த அண்ணா வாழ்க்கை துக்கப்பட்டார், சஞ்சலப்பட்டார். அவள் ஒரு நாளும் நிம்மதியில் அவள் அறிவு கொண்டிருந்தார். பிறகுதான் எகிப்து விட்டு வெளியே வந்தார். தேவாலயத்தை வந்து மடங்கால் படித்தார், கண்ணீர் விட்டார். அப்ப சொல்றார், அண்டவரை கீழ்ப்படியாம எகிப்தாய் வாழ்ந்ததுனால அண்டவரே நான் சிறுமைப்பட்டவளப்பா, என் சிறுமையை தயவு செய்து எண்ணி பாருங்க ஆண்டவரை மன்னிங்க என்று சொல்லி கதற ஆரம்பித்தார். 2ஆம் அதிகாரத்தில் தெளிவா சொல்றார். அவள் போய் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்தில் பனேக்கசந்தார். எதுக்காக அந்த அதிசயத்தை பார்க்க என் கண்கள் பார்க்கட்டா, அந்த அதிசயத்தை என் கண்கள் பார்க்கட்டும், அந்த அதிசயத்தை என் கைகள் பார்க்கட்டும், அந்த அதிசயத்தை அதாவது செத்து போனேன் இந்த அதாவது சரீரத்தில் இருக்கிறாங்க அதாவது அந்த கர்ப்பப்பையை பார்க்கிறாங்க சொல்லி கதற ஆரம்பித்தார். கதறின பிறகுதான் இந்த பொருத்தனை ஒழுங்காய் தெய்வ சமூகத்தில் காணப்பட்டது. எகிப்தை விட்டு வெளியே வந்து தேவ சமூகத்தில் பொருத்தனை தெளிவாக இன்றைக்கு நீங்க நானும் பொருத்தனை கரெக்டா பண்ணும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி நமக்கு அதிசயங்களை காண உதவி செய்வார். அந்த பொருத்தனை உழைக்கும் போது நல்ல கவனிங்க. ஒரு விஷயத்த மாத்த நான் சொல்றேன். யாரோ ஒரு தப்பு மெத்தமா அந்த குடும்பம் நல்லா பாதிக்கும். 5 பேர் சொல்ல சுத்தமா இருப்பாங்க. 6வது ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா, அது 6வது நிமித்தமா அந்த குடும்பம் அங்கலாய்க்கும், துக்கமா வந்துட்டு இருக்கும், அழுகியா வந்துட்டு இருக்கும், சஞ்சலமா வந்துட்டு இருக்கும். அப்ப யாராவது மிஸ்டேக் பண்றாங்க, அதை நீ
நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் இன்னைக்கு மாத்திக்கோமா. அந்த உலகம் வேண்டாம் நமக்கு, அந்த எகிப்து வேண்டாம் நமக்கு. அந்த எகிப்தை நேசித்திருந்தால் அண்ணாவுடைய வாழ்க்கை தூக்கம் இருந்தது. அந்த எகிப்தை நேசித்தால் அண்ணாவுடைய வாழ்க்கையில் கண்ணீர் இருந்தது. அந்த எகிப்தை நேசித்தால் அண்ணாவுடைய வாழ்க்கையில் சஞ்சலம் இருந்தது. பிறகுதான் இந்த காரியத்தை எல்லாம் அனுபவித்த பிறகுதான் அவன் சிந்திச்சு பார்த்து தேவனுடைய ஆலயத்துக்கு போய் மனக்கச ஆரம்பித்தான். அப்பதான் கர்த்தர் அவன் வாழ்க்கையை பத்திரமாக்கினார். இன்றைக்கு நாம் தயவு செய்து சின்ன பாவங்களா இருக்கும், நமக்கு அறியாத சில போன் தப்பு இருக்கும். இந்த போன்ல நடக்கிற கூத்து கொஞ்ச நேரம் தெரியல, சும்மா பேசுனங்க, என்ன பேசுனேன், சும்மா ஜாலியா பேசுனேன், ஜாலியா போய் அது வேற மாதிரி போய் அது வேற மாதிரி போய் அது வேற மாதிரி போய் ஒரு குடும்பத்திலே நாசம். பாவம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அண்ணாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் கீழ்ப்படியாதனால யார் வந்து எது நின்றாரு? சின்ன பாவத்தினால யார் நின்றது? கர்த்தரே வந்து நின்றார். கர்த்தரே வந்து நின்றார். ஒரு தப்பா ரெண்டு தப்பா நீயே நானும் பண்ணது, ஒரு அநியாயமா ரெண்டு அநியாயமா நீயே நானும் பண்ணது. பூமியே கொடுக்காது அவ்வளவு பாவத்தை பண்ணிட்டு வந்து நீயே நான் உட்காந்துருக்கோம். ஆனா இன்னைக்கு மாறுவோமா? இன்றைக்கு மாறுவோமா? நான் என்னோட சேர்த்து பிரசங்கம் பண்றேன். இன்றைக்கு மாறினீங்கன்னா உண்மையாக உன் அதிசயங்களை தேவன் காண செய்வார். ஆனால் மாறினா சரியான பொருத்தனை பண்ணா ஆண்டவரோட பொருத்தினே என்ன பண்ணார்? அங்கீகரித்தார். அவன் அழகா சொன்னார். என்ன தெரியுமா? அவன் அறியாத நாட்கள்ல, எகிப்தியாய் வாழ்ந்த நாட்கள்ல என் வேதனை கொஞ்சம் நெஞ்சம் எல்லாம் நான் அழுது. என் வாழ்க்கையில் ஒரே சந்திரம் இருந்தது, ஒரே துக்கம் இருந்தது. இன்றைக்கு எதனால வந்தது? அது எகிப்தியாய் வாழ்ந்ததால் தான் அந்த பிரச்சனை வந்தது. அதனால்தான் என் கர்ப்பத்தை நீங்க பூட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? முடி பிள்ளையாய் மாற போறேன். கர்ப்பத்தை திறப்பீங்களா? அதிசயங்களை பாட கதை எங்களுக்கு அதிசயத்தை பார்த்து உதவி செய்வீங்களா என்று சொல்லி தேவசனத்தில் வந்து ஓட கதை. கர்த்தர் பாவத்தை மன்னித்து நல்ல அறிக்கையை மன்னித்து உடனே என்ன பண்ண? இறங்கி வந்து அந்த பொருத்தனையை கேட்டு கர்த்தர் உதவி செய்தார். பிள்ளை இல்லைன்ற இடத்துல பிள்ளையை கொடுத்து அவர் சொன்னா வாயினால கொடுத்த பிள்ளையை உனக்கே நான் திருப்பி தந்துருவேன், உனக்கே நான் திருப்பி தந்துருவேன், எனக்கு வேற பிள்ளை வேணாம். அதாவது என்னுடைய அதாவது இந்த அவமானம் வாழ்ந்தாண்டவர் என்று சொல்லிட்டு அவர் கதறி அடைந்தார். நெந்த மாறும். அதே போல ஆண்டவர் செஞ்சார், அதே போல அவரும் செஞ்சார். பிறகு ஆண்டவர் விட்டாரா? விடல. ஒரு பிள்ளைக்கு 7 பிள்ளையை தேவன் கொடுத்தார். நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். நீ கரெக்டா மாறினா அவருக்கு என்ன செய்யணும் சரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த பிள்ளையை கொடுத்தாலும் அதே பிள்ளையை தேவ சமூகத்தில் வளர்ந்த பிறகு தான் முதல் பெயர் சபா மட்டும் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவன் பேர் சாமுவேல். அவன் 40 வருஷம் எந்த ஜனங்களை ஆளுகை செய்யணுமோ யாக்கோபுடைய 12 கோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்ய தேவன் அபிஷேகம் கட்டளையிட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் அதிசயத்தை பண்ணா எப்படியுமா பண்ணுவார், எந்த சூழ்நிலையும் பண்ணுவார், எப்படிப்பட்ட நிலைமையிலும் பண்ணுவார். இதாமா இதாமா கண்களை மூடுவாமா, கண்களை மூடுவாமா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாமான்னு என்னைக்குமா ஏற்றுக்கொள்ளணும். அந்த நாள் முதல் போது இந்த நாள் வரை இந்த பூமி தாங்காத பாவங்களை செஞ்சோம். ஓ கணவனை மறைத்து மனைவி, மனைவியை மறைத்து கணவன், கணவன் மனைவியை மறைத்து பிள்ளைகள் செய்த போவோம். கண்கள் பூமியை உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ எவ்வளவு துக்கப்பட்டு பிதாவிடத்தில் பரிந்து பேசினீர்கள் எங்களுக்காக. துக்கங்களை மாற்ற, எங்களுடைய சந்தனங்களை மாற்ற, எங்களுடைய ஆண்டவரே கண்ணீரை மாற்ற பிதாவிடத்தில் கதறி அழுதினப்பா, கதறி அழுதின. தயவானின் மன்னிக்கிற தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு
இனி ஆண்டவர் உலக வேண்டும். இனி உலக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி உலக வேண்டும். ஒண்ணு மாத்திரம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கப்பா. எப்படி அந்த அண்ணால் தேவ சமூகத்தில் போய் கதறினாங்க, அதுபோல நாங்கள் கதற வந்திருக்கிறோம். இன்றைக்கு கதற வந்திருக்கிறோம். என்னுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் அண்ணாலை போல ஏற்றுக்கொண்டு அண்ணாளுடைய குடும்பத்தில் செய்த நன்மை நாங்களும் பார்க்க, அதிசயங்களை பார்க்க உதவி செய்யப்பான்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கத்தரை நோக்கி சோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். ஒரு குறிப்பு, நெப்போனுடைய பொண்ணு கிடையாது. யாரு? ராஜன்மா குழந்தையா? யாருக்கு தேர்வு குடிச்சு யாருக்கு ஆஸ்பத்திரி போயிருக்க? இல்ல இல்ல, ராஜன் குழந்தைக்கா? சரி, போயிட்டு பிடிச்சிருவா. கண்ணில் மூலம் நாம் ஜெபிப்போம் அந்த குழந்தைக்காக. அந்த தேர் கடிச்சு உண்மையாகவே கர்த்தர் அற்புதங்களை செய்யப்படுகிறார். அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளிட முடியாது. இன்றைக்கு கேட்டது சத்தியம் வல்லமை புறப்பட்டு அந்த குழந்தை உள்ள காலிலிருந்து தலைவரை நாட்டி நிறமையிலே உரத்த உருளைப்பட்ட அந்த விஷங்கள் இயேசுவின் நாமத்தினால நிறுவனமாக்கப்படுகிறது. வல்லமை அனுப்பி இப்பொழுது பிறந்த இரத்த கோட்டைக்குள்ளே முழுவி மறைத்து மகன் வந்து சாட்சி கொடுத்து கர்த்தரை செய்யப்படுகிறார். செபிக்கிறோம். உடைய இரத்த கோட்டைக்குள்ள மூழ்கி அந்த பிள்ளைகளுக்கு சுகந்தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இருக்கிற நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்திற்கு எல்லாம் சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம், 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 சோத்திரம். எல்லா கண்களை மூடி ஆண்டு சமத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து தேவ சமத்தை, அதாவது பந்தியில காணப்படுகிற நீ நானும் நல்லா பொருத்தனம் பண்ணி அறிக்கை பண்ணி அண்ணால போல தேவ சமத்துல எப்படி கதறி கசந்து அழுதாலும் அது போல ஒரு பொருத்தனை பண்ணும்போது நீ போகும்போது அதிசயங்களை தேவன் காண செய்ய. கண்களை